இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேர்தல் கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருந்த கூட்டத்தில் இந்த வாக்குரிமையை 21 வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமையை வாங்கி தந்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்குரிமையை ஒரு 500 ரூபாய் ஒரு பணத்துக்காகவும், அதாவது ஒரு ஏழ்மையிலும் வறுமையிலும் மக்களை தொடர்ந்து அவங்க வச்சிருக்கிறதுனால அந்த மக்களுக்கு அந்த வாக்கோடைய பவர் தெரியாம அந்த மக்களை அந்த ஏமாத்தி ஈஸியா அந்த வாக்குகளை வாங்கிடுறாங்க. ஓட்டு பேலட் ஓட்டு புல்லட் பவரை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அதே மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு பாத்தீங்கன்னா 143 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டில் எப்படியும் வாக்காளர்கள் 120 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை எம்ப்ளாயிங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா 0.000.7 கூட 1 கூட கிடையாது. அப்படி ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் ஆணையத்தை ஒரு தேர்தல் நடக்கும் போதும் அதிகாரிகள் தான் அதாவது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள், அதாவது மத்திய அரசில் உள்ள அதிகாரிகள் தான் அந்த தேர்தல் பணியாளர்களாக அந்த அரசு அதிகாரிகளாக அங்க பணியாற்றுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பயமான ஒரு மனநிலைமையில இருப்பாங்க. அடுத்த ஆட்சி யாரு வருது, அடுத்த ஆட்சி யார் வந்தாக்கா எப்படி அதை பணியாற்றும் அப்படின்ற ஒரு தைரியமான மனநிலைமை இருக்காது. அதனால தேர்தல் கமிஷனுக்கு தேவையான உரிய நிறைய எம்ப்ளாயிஸ் அந்த தேர்தல் கமிஷன் இந்தியாவோட தேர்தல் நடத்தக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அங்கங்க பறக்கும் படை அங்கங்க நிறைய சோதனைகள்லாம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பூத்துல சேர்ந்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஆம்புலன்ஸ்ல எடுத்துன்னு போயிட்டு பணத்தை விநியோகிக்கிறது. அதுக்கப்புறம் பல கட்சிகள் ஏற்கனவே பவர்ஃபுல்லா பினான்சியலா சவுண்டா இருக்கிற கட்சிகள் 1000-2000 வாக்காளர்களுக்கு கொடுத்து அந்த வாக்காளர்கள் தேர்தல் ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குறது. அதுக்கப்புறம் தேர்தல்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேர்தல் வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தேதியில இருந்து 40 நாள் கழிச்சு 50 நாள் கழிச்சு ரிசல்ட். அதே மாதிரி நான் விவி பேட்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்காளர் அந்த ரெசிப்ட் வர்றதை நீங்க மொத்தமா எண்ணும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு 10% எண்ணும் அப்படின்றது சொல்ற மாதிரி இருந்தா கூட மொத்தமா என்னதான் இந்த இவிஎம் மிஷின் மேலேயே நம்பிக்கை வரும். எந்தெந்த நாடுகள்லாம் இதை கண்டுபிடிச்சாங்களோ, எந்தெந்த நாடுகள்லாம் அதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் பேலட் பேப்பர்லயே வாக்குகளை நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் நடந்தது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் 6 மணில இருந்து எண்றாங்க. ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மாசம் பெட்டி எடுத்து போய் பாக்ஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 மாசம் கழிச்சு அதை எண்ணி அதை சொல்ற வரைக்கும் மக்களோட மனநிலைமை என்ன இருக்கும். ஒரு செல்போன் எப்படி நம்ம ஒரு நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணுது, அது மாதிரி ஏன் அதுல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற கேள்விகளும் இங்க எழுப்பணும். அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம தேர்தலில் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் பிரகாரம் என்னென்ன அவங்களுக்கு கொடுத்த உரிமைகளோ தேர்தல் கமிஷன் ஒரு அதிகாரம் இல்லாத அமைப்பு போல செயல்படுது. நிறைய டிஸ்குவாலிபிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருந்தும் போலீஸ் சர்டிபிகேட், அதாவது ரிசர்வ் தொகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்யூனிட்டியில இருந்து வாங்கி எஸ்சி சர்டிபிகேட் கொடுத்து பல மேயர்கள் பல எம்எல்ஏ எம்பிக்கள் அதுல ஒரு போலி ஜாதி சான்றிதழ் எல்லாம் கொடுத்து அதை இந்த பதவியில வகிக்கிறாங்க. அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம். அவங்களெல்லாம் உடனடியா வெரிஃபை பண்றது மட்டும் இல்லாம ரிசல்ட் வந்த பிறகு கூட டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற பவர் இருக்குது. உங்களுடைய அதிகாரத்தையும் பவரையும் முழுமையாக பயன்படுத்துங்க. ஏற்கனவே உங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் ஒரு இறப்பு நடந்து விட்டால் எப்படி ஒரு அந்த மரணத்தை எடுத்து எப்படி அடக்கம் செய்யறாங்களோ அது மாதிரி அந்த தேர்தல் நடந்து அந்த வாக்கு பெட்டிகளை எடுத்துன்னு போயிட்டு அந்த வாக்காளர் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் சேர்த்தா போதும், இந்த தேர்தல் நடந்தா போதும் என்ற மனநிலைமையை மாத்திக்குங்க. அதனால உங்களை ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையமா காமிக்கணும்னாக்கா உங்களுக்கு போதிய பலம் வேணும், போதிய அதிகாரம் வேணும். நீங்க டிஸ்குவாலிபிகேஷன்ல இமிடியேட்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். போலியான சாதி சான்றிதழ் சொல்றீங்க, என்ன மேயர் உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள் சொல்லலாமே? இல்ல, எனக்கு தெரிஞ்ச மேயர்ன்ற விஷயத்த உங்க எல்லா ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் தொடர்ந்து அவங்க சர்ச்சுங்களுக்கு போயிட்டு அவங்க எல்லாமே எல்லாருமே அவங்கள சர்ச்சுக்கு டெய்லி போயிட்டு எல்லாமே பாப்பிட்டிசம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் உங்களுக்கு எங்கள் ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகை நீங்கள் முடிவெடுத்து விசாரணை செய்து கொள்ளுங்கள். நேரம் வரும்போது வெளியிடுவேன்.